இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தையல் மிஷின் அப்படின்ற ஒரு பேய் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு இந்த படத்தோட முழு கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசானவங்களை தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய வீட்டுல குடியிருந்திருப்பாங்க போல. இப்போ அந்த வீடு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில வச்சுக்கிட்டு அங்க கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை திரும்பி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஆனா அது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி நமக்கு அங்க தெரியப்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு தையல் மிஷின் இருக்கும் இல்லையா, பழைய காலத்து தையல் மிஷின். அந்த தையல் மிஷின் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க யாருமே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல அந்த தையல் மிஷின் மட்டும் தானா ஆன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோ கிட்ட போகுது. வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது இந்த ஊரை காமிச்சாங்க இல்லையா, இதை தாண்டி வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கு. அங்க ஒரு சின்ன கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸ் டீடைல்டா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் நேர்மையா இருக்கிறதால தான் இவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களா பேசிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஊருக்கு போகணும், அதாவது வேற ஒரு ஊருக்கு இன்ஸ்பெக்டரா போகணும். இதனால அங்க ஒரு வீடு பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்காரங்க கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் இந்த வீடை வேணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளா இருந்தாங்க. வாடகைலாம் கம்மி தான் சார், நீங்க வந்து வீட்டை பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லா ரூமையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த தையல் மிஷின் இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு ரூம்ல பூட்டப்பட்ட அறையில வைக்கப்பட்டிருக்கு. அந்த அறை ஒரு மாதிரி இருட்டாவே தோட்டத்துல இருக்கு. அந்த விஷயத்த பாக்குறாரு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது புரோக்கருக்கு லைட்டா பயம். இந்த விஷயத்த சொன்னா அவர் இங்கிருந்து போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி யோசனை இல்லை. போன குடும்பம் இருந்தது இல்லையா, அவங்க விட்டு போனதா சார், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை தூக்கி போட்டுடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இவருக்கு தன்னோட மனைவியோட ஞாபகம் வருது. அவங்க அடிக்கடி தைக்கிற பழக்கம்லாம் இருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த வீடு எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, நீங்க ஒரு 2 ஆளை கூப்பிட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு விடுங்க, நான் கொஞ்ச நாள்ல இங்க வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப புரோக்கருக்கு இந்த வீட்டை பார்த்தாலே லைட்டா பயம். இது எப்படியும் அவர்கிட்ட பேசி முடிச்சாச்சுன்னு அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு லோக்கல் எஸ்ஐயான வினீத் அப்படின்ற ஒரு கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. சார் ஊர்ல நிறைய கேஸ்ல வர சார், அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க. இப்போ ரீசெண்டா நிறைய இடங்கள்ல திருடு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்திருக்கு சார். இன்னைக்கு கூட ஒரு கேஸ் அப்படிதான். ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ வினீத் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு 2 ஸ்டேஞ்சான பர்சன் இவங்களை பாக்குறாங்க. பயந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சார் இங்க லோக்கல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மற்றபடி எதுவும் இல்ல சார்னு சொல்ல இவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவங்க 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டுல திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி 2 ஆளுங்களை ஹையர் பண்ணாங்க இல்லையா, அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒன்று அமானுஷமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் கண் எதிர்க்க அந்த உருவத்தை பார்த்ததால அங்க இருந்து ஓட்டமா ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள யாருமே வர தயாரா இல்ல, பயந்து அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ண அந்த தையல் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கு. அது கூடவே ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட அம்மா அந்த தையல் மிஷின்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அங்க இவரோட மனைவி குழந்தைங்க இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு வேலையும் பண்ண கிடையாது. நாங்க வரும்போது வீடு திறந்துதான் இருந்தது அப்படின்ற விஷயங்களை ஹீரோட மனைவி அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவரை நான் போன் பண்ணி என்னன்னு கேட்கிறேன்னு போக இவங்க தடுத்து நிறுத்துறாங்க. யார் எடுத்து வச்சாலும் எனக்கு திருப்தியா இருக்காது இல்லையா, அதனாலதான் நான் இதை பெருசா எடுத்துக்கல. அண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வீடு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹீரோ இருக்காரு, அவர் குளிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவரோட பொண்ணு ஏதோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் பெருசா எடுத்துக்கல. கட் பண்ண 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவரோட பொண்ணு இவங்க 2 பேர்கிட்டயுமே ஒழுங்கா பேசுறதா தெரியல. வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அதை இந்த பொண்ணு பார்த்துட்டாங்க. அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா காமிக்கல. பேரண்ட்ஸுக்கும் இது பெருசா தெரியல. நாட்கள் அப்படியே போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள நிறைய திருட்டுகள் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த திருட்டை பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேரை பிடிக்கிறாங்க. இவனுங்களை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் தானே, டேய் எங்கடா போயிருந்தீங்க, இது வரைக்கும் எத்தனை திருட்டடா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க அவனுங்க மாட்டினது எதனால அப்படின்னா ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்கே திருட போயிருப்பானுங்க. அங்க ஏதோ ஒன்றத்தை பண்ணிட்டு பயந்து ஓடி வந்து இந்த ஸ்டேஷன் வண்டியில ஊந்துட்டு இருப்பாங்கன்னு இருக்கும். இதனால கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சார் மற்ற எல்லா திருட்டுகளையும் பண்ணது நாங்க தான், உங்களோட வீடுன்னு தெரியாம தான் சார் உள்ள போனோம், ஆனா அங்க இருக்கிற விஷயங்கள் எங்களை திருடவே விடல சார், உங்க ஃபேமிலியை தாண்டி அந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்க சார்னு சொல்ல போலீஸ்காரருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ, நான் என்னோட மனைவி என்னோட குழந்தை 3 பேர் தான் இருக்கும், திருட போனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கட்டுக்கதைகளையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள அடிக்கலான்னு போக அவங்க தீர்த்து சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த திருட்டு கேஸ போடுறாங்க. அவங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவரோட குழந்தை கையில பால் எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கூட யாரோ இருக்கிற மாதிரியும் அவங்க கூட இவங்க விளையாடுற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கு. இதை இவங்களோட அப்பா பாக்குறாரு. பயந்து
போறாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த மிஷின் ரன் ஆக ஆரம்பிக்குது. இதனால மிஷின் பக்கம் போய் பார்க்க அங்க ஒரு அம்மாவும் அவங்களோட குழந்தையும் அந்த மிஷின் பக்கத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க வரதை பார்த்தது இவரை திரும்பி பார்த்துட்டு என்ன உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க பயந்து போறாரு. கட் பண்ணா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். சோ நேத்து இவர் எழுந்து போய் சோஃபாலே படுத்து தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட மனைவி தான் உள்ள கூட்டு வந்து படுக்க வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னங்க நீங்க ஒரு மாதிரியா சுத்திட்டீங்கன்னு சொல்ல இவருக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அது கனவா இருக்குமா இல்ல ரியலா இருக்குமா அப்படின்ற எண்ணங்களோட அந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கூட இருக்காரு எஸ்ஐ அவர்கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு அவ்வளவா நாலேஜ் இல்ல, என் அப்பாக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அவர்கிட்ட போகலாமான்னு சொல்ல அவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த வீட்டுல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் குழந்தையும் மட்டும்தான் தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு திருட போனவ அவங்க 2 பேரையும் சாகடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். போலீஸ்காரங்களுக்கு இன்ன வரைக்கும் அது யார் பண்ணா அப்படின்றது தெரியல. சோ இதனால அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்ல, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தது, என்ன எதுன்னு தெரியாம அவங்க கொஞ்ச நாள்ல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்ல ஹீரோக்கு இது மேல இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆக ஆரம்பிக்குது. இதனால ஒரு பெரிய ஃபாதரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அதே சமயத்துல வீட்டுல இருக்க இவரோட மனைவி குழந்தை 2 பேத்தையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே இப்போ அங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற பிரசன்ஸ் உணர ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. ஃபாதர் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் கையை பிடிச்சு பாக்குறாரு. நீ கண்டது எல்லாமே கனவு கிடையாது, உண்மையானதுதான். அந்த வீட்டுல அமானுஷம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் பலமுறை எச்சரிச்சேன், யாருமே அதை கவனிக்கிறதா தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த வீட்டுல இருக்கு இல்லையா தையல் மிஷின், அதை உடனடியா எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ முதல் வேலையா வீட்டுக்கு போறாரு. அந்த தையல் மிஷினை யாருக்கும் தெரியாம அவர் கூட இருக்கவரோட சேர்ந்து வண்டியில ஏத்திட்டு அங்கிருந்து தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பட்டுன்னு வண்டியில ஏத்தி வச்ச அந்த தையல் மிஷினை காரம் வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்க்க அந்த தையல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுல உட்காந்துகிட்டு இருக்க அந்த லேடி அந்த குழந்தையும் இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில இவர் கூட இருக்கார் இல்லையா போலீஸ்கார், அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சார் நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் உங்க வீட்டு பக்கமே வரல சார், என் வேலையே போனாலும் பரவாயில்ல, என் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு வேற வழி கிடையாது. தன்னோட ஃபேமிலி அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால இறந்து போன அந்த 2 பேரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு வீட்டுல இருக்க எல்லாரோட உடம்புக்குள்ளயும் அந்த ஆன்மா புகுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இவரோட மனைவி குழந்தை 2 பேர் உடம்புலயும் அந்த 2 ஆன்மாக்களும் புகுந்து இவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வினைத் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னா இல்லையா, இப்போ வேற வழி இல்லாம வந்ததால இங்க அந்த பேய்கிட்ட மாட்டி முழிக்கிறார். அந்த ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கும்போது இவரோட குழந்தைய அந்த பேய் லாக் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கதவு அடைச்சிக்கிட்டதால தன்னோட குழந்தைக்கு என்ன போகுதோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் ஃபாதரோட அவர் தான் கூட ஒரு ஆளை கூட்டு வர்றாரு. இந்த பேயை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பேய் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த பேய்க்கு என்ன பிரச்சனை, இந்த அப்பாவி குடும்பத்தை எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த பேய் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபரால அந்த தையல் மிஷின்லயே அடிச்சு சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட குழந்தையும் அந்த மர்ம நபர் கொலை பண்ணிட்டு போயிட்டார். சோ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களை யார் கொலை பண்ணா அப்படின்றது புரியல, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு நான் எப்படி போக முடியும், என்னோட குழந்தையும் நானும் என்ன தப்பு பண்ணோம், எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டே இருக்க பாதிரியார் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எது எப்படியோ இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துறத நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன், கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், உன்னை கொலை பண்ணவ கண்டிப்பா தண்டிக்கப்படுவா, இப்போ நீ இந்த உடம்புல இருந்து போயாகணும்னு சொல்ல அவங்க போக மறுக்கிறாங்க. மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த உடம்புல இருந்து அவங்கள வெளியே கொண்டு போக அப்படியே கட் பண்ணா அந்த தையல் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த தையல் மிஷின்குள்ள அவங்களோட ஆவி புகுந்துருது. பயங்கரமா அந்த தையல் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்க பாதிரியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பேயை அடக்கி ஆகணும், கடவுளின் பெயரால சொல்றேன், நீ இந்த குடும்பத்தை விட்டு அந்த தையல் மிஷின்ல விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கல. கட் பண்ணா அந்த தையல் மிஷின்ல டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு மூட்டைக்குள்ள கட்டி வினித் இருக்கா இல்லையா, அவரை கொண்டு போய் ஏரியில தூக்கி போட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட போலீஸ்காரர் இங்க நின்னுகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல தான் இந்த பாதிரியாரும் அவர் கூட வந்தவரை கலந்து பேசிட்டு ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க. அந்த ஆன்மா உங்க வீட்டுல இருந்திருக்கு, உங்களோட மனைவியோட உடம்புல இருக்கு அப்படின்றதுனால அந்த ஆன்மாவை கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்க யார் எவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க கூட இருக்காரு வினித், அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல, இந்த விஷயத்த என் கூட இருக்காரே அவர் சொன்னார், இது ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக வினித் ஒரு பக்கம் ஏரியில அந்த மிஷினை தூக்கி போட அதே சமயத்துல இன்ஸ்பெக்டரும் நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. திருடங்களை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப கூட அவருங்க சார் உங்களை நாங்க அந்த வீட்டாண்ட பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வினித் கிட்ட கேட்கும் போது அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பேய் ஒரு பிளாஷ்பேக் சொல்லியிருக்கோம் இல்லையா,
அதுல ஒரு பாக்ஸர் தான் அவங்கள கொலை பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ பாக்ஸர் மாதிரி ஊர்ல யாரு இருக்காங்க, பாக்ஸர் மாதிரி கிளவுஸ் எல்லாத்தையும் இந்த வினித் தான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுல போகும்போது ஹீரோ போட்டோஸ்ல பார்த்திருப்பாரு. இது மூலமா ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வினித் அந்த வீட்டுக்கு வரும்போது அவரை அடிச்சு எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் இவர் அந்த 2 கொலைகளையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. காணாம போன, அதாவது முக்தி அடைஞ்சதா நினைச்ச அந்த பேய்கள் இவர் முன்னாடி வந்து நின்று இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க, என்ன மறைக்கிறீங்க, நான் எதுக்காக இந்த கொலையை பண்ணேன்னு தெரியணுமா, அது தெரியணும் அப்படின்னா என்னோட காதல் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க தன்னோட குழந்தையோடு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும்போது இவங்களை முதலா இந்த வினித் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்திச்ச முதல் சந்திப்பிலே இவருக்கு காதல் மலர ஆரம்பிச்சிச்சு. அவங்க போற வர எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து காதல் கொள்ள ஆரம்பிக்கிறார் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு காமிச்சிட்டு ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அவங்க இவர் வீட்டுல பார்த்ததும் பயந்து போறாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் பேச தெரியாம பேசி தடுமாறிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இவரை அடிச்சு அங்க வந்து திரத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு பட்ட அசிங்கம் என்னோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே பட்டது கிடையாது. எனக்குன்னு இல்லாத ஒண்ணு இங்க யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். முதல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீ இங்க இருப்ப இல்லையா, அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் உன்னோட வீட்டுக்குள்ள வந்து உன்னை உன்னோட குழந்தைய கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த திருடர்கள் திருடணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவரை கிளவுஸோட பார்த்திருப்பாங்க. ஸோ ஹீரோ கிட்ட சொன்னதோ இதுவாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற அந்த தருவாயில இதுக்கு மேல என்னால இங்க வாழ முடியாது, நான் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே அவரோட கழுத்தை அறுத்துட்டு இறந்து போகும். தன்னை கொலை பண்ணவன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அவனும் இப்ப இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இவங்களோட ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த மிஷினை தூக்கி போட்டாங்களே தண்ணியில அங்க போகுது. டிஸ்மேண்டில் பண்ணப்பட்ட அந்த மிஷின் தண்ணீர்ல இருக்கும் போதே ஒன்னு சேர ஆரம்பிக்குது. அந்த வழியா ஒரு வண்டி போய்கிட்டே இருக்கும்போது அந்த வண்டிக்குள்ள அந்த மிஷின் அப்படியே போகும். ஸோ அந்த மிஷினோட பயணம் தொடர போகுது அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.